சோழ வரலாற்றில் சொல்ல மறந்த வீரர்களில் ஒருவனான ராஜாதிராஜ சோழனைப் பற்றிய கதை இது. ராஜேந்திர சோழனின் மூத்த மகனான ராஜாதிராஜ சோழன் ஒருமுறை சாளுக்கியர்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வந்தது. அதற்காக சோழ நாட்டிலிருந்து படை நடத்தி கொண்டு கொப்பத்திற்கு சென்றபோது தனது தம்பியான இரண்டாம் ராஜேந்திரனையும் அழைத்துச் சென்றான். போர்க்களத்தில் கடும் போரில் ஈடுபட்ட ராஜாதிராஜ சோழனை சாளுக்கிய மன்னன் முதலாம் சோமேஸ்வரன் சூழ்ச்சி செய்து கொல்ல பார்த்தான். யானை மீதிருந்து போரிட்ட ராஜாதிராஜ சோழனை பின்புறமாக இருந்து அம்பு ஏய உத்தரவிட்டான் சோமேஸ்வரன். இதனால் அம்பு தாக்கியதில் காயமடைந்த ராஜாதிராஜ சோழன் அந்த போர்க்களத்திலேயே தன தம்பிக்கு முடிசூட்டி தம்பிக்கு வாளையும் கொடுத்து போரிட அனுப்பி வைத்தான். அந்த போரில் இரண்டாம் ராஜேந்திரன் தீவிரமாக போரிட்டு சாளுக்கியர்களை முறியடித்தான். சோழ படைகளுக்கு வெற்றியை தேடித்தந்தான்.